வணக்கம் தமிழ்நாடு அண்ட் ஹலோ இந்தியா. இது ராமாயண கொஸ்டின். இப்போ சயின்ஸ், ஆன்மீகம் ரெண்டு ஃபீல்டையும் ஆட்டிடலாமா? ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் பேசிக், எனக்கு மூளை இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுவீங்களா? சொசைட்டியா? யூஆர் சொசைட்டி. ஓகே, சரி, மூளை இருக்கா செக் பண்ணுங்க. அந்த மூளையை நீங்கள் யோசிச்சு பதில் சொல்லுங்கள் இந்த விஷயத்துக்கு. ஃபஸ்ட்டு பார்ட், ராமாயணம் கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். ராமாயணம்னா எதுக்கு நீங்கள் படிக்கிறீங்க? ராமரை குறை சொல்லுவா, ராவணனை குறை சொல்லுவா, சூப்பனகியை குறை சொல்லுவா, லக்ஷ்மணனை குறை சொல்லுவா. அதெல்லாம் ஒரு மேனுவல் மாதிரி. நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ராமர் தப்பா, ஜீசஸ் தப்பான்னு கத்தினுக்கிறீங்க. ஒரே ஒரு கேள்வி, ராமாயணம் படிக்கிறீங்களா? ராமர் ஜெயிச்ச பிறகு ராவணன் கிட்ட யாரையோ போய் உபதேசம் வாங்கிட்டு வர சொன்னார். யாரை உபதேசம் வாங்கிட்டு வர சொன்னார்? எதுக்குப்பா? ராவணன் தான் வில்லன் ஆச்சா? இதில் தசரா வேற கொண்டாடுறீங்களே, யோசிச்சு சொல்லுங்கள். திட்டக்கூட விரும்பல உங்களெல்லாம். ஏன்னா மனுஷனாக இருந்தால் திட்டலாம், நீங்கள் என்னமோ தெரியல. லக்ஷ்மணன் எதுக்கு போய் ராவணன் கிட்ட போய் உபதேசம் வாங்கிட்டு வர சொன்னார்? அப்போ ராமரே ராவணனை தூக்கி அவர் மனசில் வச்சுக்கின்னு நீ சூப்பரான்னு சொன்னிட்ட பிறகு நீங்களாம் யாரா ராவணனை அழிக்கிறான், கெட்டவன், அப்படி இப்படின்னு சொல்கிறது? அறிவே இல்லையாடா? இதனால தானே போலி இந்துன்னு சொல்கிறாங்க. திருந்துங்கடா டே. ஓம் நம சிவாய். ஆமேன். இன்ஷா.